இப்படிப்பட்ட நோன்பை தான் நான் விரும்புகிறேன். இன்னைக்கு காலையில் சாப்பிடக்கூடாது, ஒரு சந்தி உபவாசம் இருந்துடணும். இது பத்தாது ராஜா, இது பத்தாது. இப்படிப்பட்ட நோன்பை தான் நான் விரும்புகிறேன். இப்படிப்பட்ட நோன்பை தான் நான் விரும்புகிறேன். ஏழை எளியவர்களுக்கு உதவுவதும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை அருள்வதும். பிரியமான என் சகோதர சகோதரிகளே, தவக்காலம் முதல் வெள்ளிக்கிழமை, அதில் ஜூப்ளி ஆண்டினுடைய தவக்காலத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை, எல்லாருக்கும் தோன்றது என்னன்னா, இன்னைக்கு காலையில் சாப்பிடக்கூடாது, ஒரு சந்தி உபவாசம் இருந்துடணும், மட்டன் சிக்கன்லாம் எடுத்துடக்கூடாது, சாயந்தரம் சிலுவைப்பாதைக்கு போயிடணும். செய்கிறதெல்லாம் நல்லது தான், செய்யுங்க, வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இது பத்தாது ராஜா, இது பத்தாது. இது வேணா உனக்கு உபவாசமாக இருக்கலாம், எனக்கு பிடிச்ச உபவாசம் இது இல்லை. எது எனக்கு பிடிச்ச உபவாசம்னா, 4 பேருக்கு நல்லது செய்யன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒருத்தன் கட்டுப்பட்டு இருக்கிறானா, ஒருத்தன் ஒரு விதமான ஒரு கட்டுக்குள்ளே இருக்கிறானா, ஒருத்தன் சிறைப்பட்டு கிடக்கிறானா, அவனை வெளில கொண்டு வரதுக்கு ஏதாவது வேலையை பாரு, ஏதாவது நல்லது செய். அதனால தான் பைபிள் சொல்லுது, நல்லது என்று தெரிந்தும் அதை செய்யாமல் இருக்கிறது பாவம். இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? என்ன பண்ண போகிறீங்க? சும்மா சாப்பிடாம மட்டும் இருக்க போகிறீங்களா? சர்ச்சுக்கு போய் சிலுவைப்பாதை மட்டும் அட்டென்ட் பண்ண போகிறீங்களா? இல்லை இன்னும் 4 பேருக்கு நல்லது செய்கிறதுக்கு எதாவது முயற்சி எடுக்கலாமா? பசித்தவங்களுக்கு உணவு கொடுக்க ஏதாவது முயற்சி எடுக்கலாமா? எனக்கு தெரியாது, உங்கள் சாய்ஸ் தான். ஏதாவது செய்யுங்க, ஏதாவது நல்லது செய்யுங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் உகந்த வழிகளில் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.